நண்பர்களே, யோசிச்சு பாருங்கள். போலீஸில் அடிக்கிறதுன்றது நம்ம எல்லோரும் கேள்விப்பட்ட விஷயம்தான். சர்வீஸில் சேர்ந்த முதல் வருடம் ஒருத்தன் சாதாரண குற்றத்தை செய்துவிட்டு வருபவர்களை கொரடா வச்சு பல்ல பிடுங்குறான், சரளக்கல்லை எடுத்து ஈரலையெல்லாம் தேய்க்கிறான், அதை ரசிக்கிறான். ஸ்டேஷனுக்கு யார் குற்றவாளியாக வந்தாலும், அதாவது எப்படின்னா, ஒரு பக்கம் புகார் கொடுத்தவங்க இருப்பாங்க, ஒரு பக்கம் குற்றம் செய்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, 2 பேர் பல்லையும் பிடுங்கிறது. இந்த மாதிரி ஒரு சைக்கோ இருக்கிறான்னா இவன் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒரு காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு முதல்வரின் கடமையா இல்லையா? நண்பர்களே, இது அங்கே இந்த நெல்லையை சேர்ந்த அருண்குமார், செல்லப்பா, இசைக்கு இவங்களுக்கு மட்டும்தான் நடந்துச்சுன்னு நினைக்காதீங்க. அவர்கள் இடத்தில் நாமும் இருக்கலாம். எத்தனை பேர் போலீஸு கை காலை உடைக்குதுன்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இன்னொன்று, இந்த மாதிரி பல்ல பிடுங்கி ஈரில் சரகல்ல எடுத்து தேய்க்கிறவன் எப்பேற்பட்ட சைக்கோவாக இருப்பான். இந்நேரம் அந்த பல்வீர் சிங் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா? நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் பேசும்போது ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டில் அருணா ஜெகதீசன் ஆணையத்தால் குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் ஒருவரை கூட திமுக அரசு தண்டிக்காமல் அவர்களுக்கு பதவி உயர்வு அளித்து அவர்களை ஓய்வு பெற வைத்ததுன்றதை நான் குறிப்பிட்டிருக்கேன். இதே நிலைதான் இந்த வழக்கிலும். இதுபோல் அதிகாரிகள் எந்த தவறை செய்தாலும் அவர்களை காப்பாற்றும் வேலையை தமிழக முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அதிகாரிகள் தவறு செய்தால் எத்தகைய கடுமையான நடவடிக்கையை ஜெயலலிதா எடுப்பார் என்றதை கடந்த கால வரலாறை படித்து பார்த்தவர்களுக்கு தெரியும். அதிகாரிகள் நடுங்குவார்கள், தப்பு செய்கிறதுக்கு நடுங்குவாங்க. ஏதாவது ஒரு தகவல் நம்ம தப்பு செஞ்சிட்டோன்னு இந்த தகவல் சிஎம் நாலேஜுக்கு போயிடுச்சுன்னா நம்மளோட கெரியரே போயிடும், என்ன தண்டனை வேணுமாலும் கொடுப்பாங்க அப்படின்ற அச்சம் அதிகாரிகளுக்கு இருந்தது. இப்படி ஒரு 15 பேரோட பல்ல பிடுங்கி விரையில் உதைச்சி அவர்களை கடுமையான, அதாவது பெரிய குற்றம் எதுவுமே செய்யாமல் இருந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூர செயலை புரிந்த ஒரு சைக்கோ அதிகாரியை இன்று வரை தமிழக முதல்வர் காப்பாற்றி வைத்திருக்கிறார் என்றால் இவர் எப்படிப்பட்ட நிர்வாகத்தை செய்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நிர்வாகமா?